ஆணை செய்தியை விளக்காதிருந்தார். நல்லா கவனிக்கணும். ஞானசம்பந்த பெருமானும் அந்த இடத்துல இருக்கிறாரு. இவங்களை கழுவில் ஏற்றாதீங்கன்னு சொல்லலை. அவர் அவங்களுக்கு பகைவர் கிடையாது. தன்னுடைய பகைவர்கள் என்று அவரை நினைக்கவில்லை. ஆனால் என்ன செய்தினா, திருமடத்திற்கு தீ வைத்தவர்கள் அவர்கள். அடியார் பெருமக்களுக்கு அனுசிதம் செய்தவர்கள். நம்ம ஞானசம்பந்த பெருமான் யாரை பொருளாக நினைக்கிறாரு? அடியார்கள் நல்ல மேன்மையுறைய வேண்டும், மேலும் மேலும் நல் வளங்களை பெற வேண்டும் நினைக்கிற அவங்களுக்கு தீ வச்ச இந்த சமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பொருத்தமானதே அப்படின்ற காரணத்தினால தான் விளக்காதிருந்தார். இப்போ நற்பண்புடைய குலச்சிறையாரும், ஏன்னா அரசன் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வேண்டியது அமைச்சருடைய வேலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? உலகத்தார் அறியும்படி